ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பத்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் 15ஆம் திருநாள் அதிகாலை வேளை அற்புதமாக சத்யபாமா நாச்சிமாரோடு கோபாலன் தனது பட்டத்தரசியான செங்கமலத்தாயாரின் சந்நிதானத்திற்கு வந்தருள மாலா பரிவர்த்தனம் எனப்படும் மாலை மாற்றும் வைபவம் நடைபெறுகிறது. பொதுவாக நம் தலத்திலே பகவான் கோபியர்களோடு என்றும் எழுந்தருளி இருப்பதால் கல்யாண உற்சவம் நடைபெறுவது வழக்கமல்ல. பகவானோ நித்திய கல்யாண சக்கரவர்த்தி. எனவே அவனோடு அனைத்து கோபியர்களும் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குவதால் கோபிலாதி முனிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எம்பெருமான் அதி உன்னதமாக யானை வாகனம் நிறைவு பெற்று யானையேறி மாலை சூடி சத்யபாமி நாச்சியாரோடு வரக்கூடிய எம்பெருமான் அன்று இரவு மறுநாள் பொழுது விடிய அற்புதமான 15ஆம் திருநாள் காலை வேளையிலே அதி உன்னதமாக CTN தொலைக்காட்சி பதிவு செய்து இந்த மாலா பரிவர்த்தன நிகழ்வை ஒளிபரப்பு செய்கிறது. இந்த நிகழ்வை பார்ப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயம். திருமணம் ஆக வேண்டிய ஆண்கள் பெண்கள், ஜாதகத்திலே விவாக தோஷம் இருப்பவர்கள் இந்த மாலா பரிவர்த்தனத்தை கண்டால் விவாகம் கைகூடும் என்பது ஆன்றோர் வாக்கு. முக்கியமாக பட்டத்தரசியான செங்கமலத்தாயார் தான் சூடிய மாலையை அர்ச்சகர் மூலமாக சமர்ப்பித்தருள பகவானோ தான் சூடிக் களைந்த மாலையை மற்றொரு அர்ச்சகரின் மூலமாக செங்கமல நாச்சியாருக்கு வழங்க அதோ எம்பெருமான் மகாலட்சுமியின் மாலை வருவதனால் அவன் ஆடிக்கொண்டும் அசைந்தும் எழுந்தருளி இதோ அந்த செங்கமல நாச்சியாரின் அற்புதமான மலர் மாலையை ஏற்றுக்கொள்வதற்காக தாயாரது சன்னதியிலே லோகமாதா செங்கமலத்தாயார், லோகப்பிதா கோபாலன். எனவே தனது நாயகியின் திருமேனி மாலையை ஆண்டாள் அன்று எப்படி கனாக்கண்டு எம்பெருமானை மனம் புரிந்து கொண்டாளோ அதே போலே தாயாரது மாலை வர எம்பெருமான் பின் செல்ல மீண்டும் அர்ச்சக சுவாமிகள் பெருமாளுக்கு தாயாரின் மாலையை சமர்ப்பிக்க அதி உன்னதமாக எம்பெருமான் ஜாஜ்வல்யமாக இந்த கல்யாண வைபவம் போன்ற நிகழ்வினை மாலா பரிவர்த்தனை, அதாவது மாலை மாற்றும் வைபவத்தின் மூலமாக அருள்பாலித்தருளுகிறான். இதோ சர்வேஸ்வரனுக்கு அங்கே செங்கமல நாச்சியாருக்கு ஒரு சேர தீபாராதனை நடைபெறுகிறது. இந்த வைபவமே நமது ராஜமன்னார் குடியிலே கல்யாண வைபவத்திற்கு நிகராக மாலை மாற்றும் வைபவமாக விசேஷமாக பேசப்படுகிறது. மிக மிக சிறப்பாக ஆடிப்பூர உற்சவம் நடைபெறக்கூடிய சமயத்திலே எம்பெருமான் 18ஆம் பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கென்று லக்ஷ்மி நாராயண பெருமாள் சந்நிதிக்கு சென்று திரும்பும் பொழுது அபூர்வமாக ஒரு சில வருட காலங்களில் பெருமாளும் பிராட்டியும் மாலை மாற்றும் வைபவம் நடைபெறும் என்றால், இந்த சிறப்பு மிகுந்த பிரம்மோத்சவத்திலே அதி உன்னதமாக திருக்கண்ணாடியறையில் எழுந்தருள்வதற்கு முன்பாக போகலட்சுமியான சத்யபாமையோடு பகவான் உடன் வர மகாலட்சுமியான செங்கமல நாச்சியாரின் மாலை புறப்பட்டு எம்பெருமானின்
திருக்கழுத்தினை அலங்கரிக்க, எம்பிரானின் திருமாலை திருமகளைச் சென்றடைய அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று கம்பநாட்டாழ்வான் ராமாயணத்திலே சொல்வதைப் போலே இந்த ஒரு நிகழ்வே கல்யாண கோபாலனாக எம்பெருமானுக்கு பேரினை பெற்றுத் தருகிறது. வேதம் சொல்கிறது, லக்ஷ்மிஷ்ட பத்னியோ, அதாவது மகாலட்சுமி யாருடைய பத்தினியோ அவனே பரமாத்மா பரவாசுதேவன் என்று வேதமே இயம்புவதால், அறுதியிட்டு கூறுவதால் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கே மகத்துவம் தரப்படுகிறது. அகலகில்லேனின் இறையுமென்னு அதர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் சாதித்தருளுமா போலே பத்மாவதியை ஹிருதய கமலத்திலே கொண்ட ஸ்ரீனிவாசனாக, திருவரங்கத்திலே ரங்கநாயகியை தன் இதய மார்பிலே கொண்டு நிற்கக்கூடிய அரங்கத்தம்மானாக, இதோ சர்வேஸ்வரன் நம் செங்கமல நாச்சியாரை ஹிருதயத்திலே கொண்டு இரவு வேளையிலே அதிகாலை பொழுது புலரும் சமயத்திலே பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த அதியற்புதமான மாலை மாற்றும் வைபவம் நிறைவு பெற்று திரு கண்ணாடி அறையிலே கல்யாண கோபாலனாக ருக்மணி சத்யபாமா நாச்சிமார்களோடு மகாலட்சுமியின் சுரூபமாக விளங்கக்கூடிய திரு கண்ணாடி அறையிலே லக்ஷ்மி நாராயணனாக எம்பெருமான் இதோ திவ்ய திரு காட்சியை தருகிறான் என்றால் நாம் செய்த புண்ணியம் என்னே என்னே என்று நினைக்குமா போலே அங்கே எழக்கூடிய தீபாராதனையே சான்று பகருகிறது. இந்த எம்பெருமானை நாம் நம்மாழ்வார் அருளிச் செய்த வகையிலே முயற்றி சுமந்து எழுத்து முற்றுற நெஞ்சே இயற்றுவாய் எம்மோடு நீ கூடி நயப்புடைய நான் இன் தொடை கிளவியில் புதிவோம் நல் பூவை பூசுன்ற வண்ணன் புகழ் என்று ஆழ்வார் சொல்லுமா போதே பெரிய திருவந்தாதியிலே என்னை விடமும் ஊக்கமும் எழுச்சியும் கொண்டுள்ள மனமே, நாம் இருவரும் சேர்ந்து காயாம்பு நிறமுடைய பகவானின் திருக்குணங்களை நாவால் தொடுக்கப்பட்ட பொருத்தமான வார்த்தைகளில் பொதித்து மகிழ்வோம் என்று சாதித்தருளுமா போலே கல்யாண கோபாலனாக எம்பெருமான் ருக்மணி நாச்சியார் வலது புறத்திலே, சத்யபாமி நாச்சியார் இடது புறத்திலே, பெரிய பிராட்டி பட்டத்தரசி படிதாண்டா பத்தினியான ஸ்ரீ மகாலட்சுமி செங்கமல தாயார் ஹிருதய கமலத்திலே பதக்க வடிவிலே எழுந்தருள, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, வீர்யலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சகல சாம்ராஜ்ய ஸ்ரீ மகாலட்சுமி சமேதரனாக எம்பெருமான் கண்ணாடி அறையிலே நம் மனம் என்ற கண்ணாடியில் கண்ணனெம்பெருமான் காட்சி தருகிறானோ என்று நினைக்கத்தக்க வகையிலே எம்பெருமானுடைய மோகன புன்னகையின் அற்புதம் என்ன, பகவானுடைய திவ்யாபரணங்களின் மேன்மை என்ன, கரத்திலே கொண்டிருக்கும் இரத்தன கஜிதமான சாட்டையின் வடிவம் என்ன, இடது திருக்கரத்திலே நிற்கக்கூடிய வேங்குழலின் அற்புதம் என்ன, சற்றே ஒய்யாரமாக சாய்ந்து நிற்கக்கூடிய குவலயா பீட யானையின் தந்தத்தின் அழகென்ன, நாச்சிமார்கள் இருவரும் கூடி நிற்க, ஆழ்வார்கள் பாடி நிற்க, நாம் அவனை தேடி நிற்க, கோடி கோடியாக லக்ஷ்மி கடாட்சத்தை அஷ்ட ஐஸ்வர்யத்தை குபேர நிதியை வழங்குவதற்காகவே ஆபீட்டாம் ஸ்ரீபாதமௌளி பரியந்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்று கோபிலாதி முனிகளுக்கு எப்படி எம்பெருமான் பிரத்யக்ஷனானோனோ அதைப் போலே எம்பெருமானுடைய காட்சி என்றால், எம்பெருமான் கண்ணாடி அறையிலே மேல் விதானத்திலே கிருஷ்ணாவதார காட்சி, கண்ணன் அவதரித்தது, விசேஷமாக கோகுலம் எழுந்தருளியது, சத்யபாமா ருக்மணியோடு கூடி கழித்தது, காளிங்க நர்த்தனம் புரிந்தது, ஆவினங்களை மேய்த்தது, கோவர்தனகிரி உயர்த்தியது, கல்யாண கோபாலனாக அருள் புரிந்தது என்றும் எங்கெங்கும் கண்ணன்மயம், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று சொல்லுமா போலே பார்க்குமிடம் இறந்திருக்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே என்று ஆழ்வார்கள் சொல்லுமா போலே பார்க்குமிடம் எங்கும் கண்ணனுடைய காட்சி, இதுவே பகவானின் அருளாட்சி என்று சொல்லுமா போலே
எம்பெருமானுடைய திருக்காட்சியை காண்கின்றோம். வாசுதேவம், சதுர்பாகும், இந்திர நீல சமப்பிரபம், சர்வாலங்கார சம்யுக்தம், சங்க சக்கர கதாதரம், ததானம் தக்ஷிணஹஸ்தே ரம்யாம் அபயமுத்ரிகாம், ஸ்வர்ண மகுடோபேதம் மா மகி பரிசேவிதம் என்று மூல பெருமாளாக பரவாசுதேவன் இவனோ ஸ்ரீதேவியும் பூமா தேவியும் ருக்மணி சத்யபாமியாக காட்சி தருகிறார்களோ கண்ணாடி அறையிலே என்று கண்ணிறைந்த காட்சியாக, மனம் நிறைந்த காட்சியாக எம்பெருமான் திரு கண்ணாடி அறையிலே கல்யாண கோபாலனாக சேவை தருகிறான். அவனை காணக்கூடிய பொதுமக்களுடைய காட்சி மறுபுறம். அவர்கள் எண்ணத்திலே குடியிருக்கும் கோபாலன் குலத்தினை வாழ வைத்து தழைக்க வைத்து வளம் கொழிக்க வைக்கக்கூடிய அற்புத காட்சிதான் 15ஆம் திருநாள் காலை வேளை திரு கண்ணாடி அறை சேவை. எம்பெருமானை இப்படி சேவித்தவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள், எம்பெருமான் குபேரனுடைய நவநிதிகள் என்று சகல ஐஸ்வர்யத்தையும் எம்பெருமான் அன்று குச்சேலனுக்கு எப்படி வழங்கினானோ அதை தருவான் என்பது பெரியோர்களின் விதி. அதற்கேற்ப என் திருவடியை பற்றுங்கோள் என்று தீபாராதனையின் வாயிலாக சாட்சி பகருகிறான் சர்வோத்தமன். நாமும் இந்த எம்பெருமானின் மலர் பாதார விந்தங்களை பணிந்து நமக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் ஆழ்வார்களுடைய அருள் மொழியிலே யாசித்தால் அவன் நமக்கு அள்ளித் தருவான் செல்வத்தை. காரார் வரை கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை சீரார் சுடசுட்டி செங்கழலி பேராற்றும் பேரார மார்பில் பெருமா மழை கூந்தல் நீரார வேலி நிலமங்க என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 அன்றே அம்மூன்றும் ஆராயில் தானே அறம் பொருள் இன்பம் என்று ஆரார் இவற்றிடை அத்துணை எய்துவார் சீரார் இரு கலையும் எய்துவார் சிக்கண் மற்ற ஆரானும் உண்டு என்பார் என்பதுதான் அதுவும் என்று திருமங்கையாழ்வார் அருளிச் சொல்லக்கூடிய வகையிலே ஆரா அமுதம் அங்கு எய்தி அதில் நின்றும் வாராது ஒழிவது ஒன்று உண்டோ, அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே ஏறார் இன் முலையீர் என் தனக்கு உற்றதுதான் காரார் குழல் எடுத்து கட்டி கதிர் முலையை வாரார வீக்கி மணி மேகலை திருத்தி ஆரார் அவில்வேல் கண் அஞ்சனத்தில் நீரணிந்து சீராரும் செழும் பந்து கொண்டு அடியேன் நின்றேன் நான் என்று ஆழ்வார்கள் பாடக்கூடிய ஆரா அமுதத்தை நம் ஹிருதய கமல வாசனை ராஜகோபாலனை திரு கண்ணாடி அறையிலே கல்யாண கோபாலனைக் கண்டு நாமும் மங்களம் பாடி மகிழ்வோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.